யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிஐ தகவலை உரிமை சட்டம் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சனே அப்புறம் 8000 கோடி இருக்குது, ஒரு கட்சியில் இருக்குது, நினைவ 8000 கோடி இருக்குது, நீ என்னப்பா செய்ய போகிற? 100 காசு வாங்கி பாரு, நீ வரிசையில் நின்று தான் வாங்கணும், அதை கூட தரமாட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? அவங்களே அரசாங்க செலவில் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, சொந்த காசை செலவழிக்கக்கூடாதுன்னு. அவங்க எப்படி உங்களுக்கு செய்வாங்க? சில பேர் இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க. இருந்தும் இல்லாமை, நீ மூளை கூட சொல்லிக்கலாம். இருந்தும் இல்லாமை, சில பேருக்கு கொடுக்க இயலாமை. இவரெல்லாம் இயலாதவர்கள், அரசாங்க பணி செய்பவர்கள், ஊழல் வாங்குவதற்காகவே அரசியலில் அரசு அலுவலகங்களில் இருக்கிறார்கள். இது நாடறிஞ்ச உண்மை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? தேவையே இல்லை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க மக்களே. அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். மக்கள் எச்சரிக்கை முக்கியம். தங்கள் வீட்டு பெண்களை பத்திரமாக பார்த்துருங்கள். பள்ளிக்கூடம் செல்லும்போது பார்த்து செல்ல சொல்லுங்கள். கைபேசி கொடுத்து அனுப்பாதீர்கள். பிள்ளைகளுக்கு ஏற்கனவே தடை போட்டிருக்காங்க, இருந்தாலும் மறைமுகமாக கொண்டு போகலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், வைப்ரேஷனில் வச்சுக்கலாங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வரேன்.